வணக்கம், வெல்கம் பேக் டு மை யூடியூப் சேனல். நான் ஐஸ்வர்யா. நம்ம பார்த்துட்ருக்கிறது அக்கௌண்டன்சி 11th ஸ்டாண்டர்ட் CBSE சிலபஸில் ஃபர்ஸ்ட் சாப்டர் இன்ட்ரடக்ஷன் டு அக்கௌண்டிங்கோட 4th பார்ட்டு. இதுதான் லாஸ்ட் பார்ட்டு. ஸோ இன்றைக்கி நம்ம கவர் பண்ண போகிற டாபிக்ஸ் இதுதான். பேசிக் அக்கௌண்டிங் டேர்ம்ஸ், டெஸ்ட் யுவர் அண்டர்ஸ்டாண்டிங் 5. இதுக்கு முன்னாடி 4 இருக்குது. 4மே தியரி பேஸ் தான். நீங்கள் என்னோடய ப்ரீவியஸ் வீடியோஸ் பாருங்கள், அப்புறம் உங்கள் புக்கையும் படித்து ஆன்சர் பண்ண ட்ரை பண்ணுங்கள். ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷனில் மென்ஷன் பண்ணுங்கள், நான் அதை கிளியர் பண்ணுறேன். ஓகே, நெக்ஸ்ட் நம்ம என்ன பார்க்கலாம், என்டிட்டினா என்னன்னு பார்க்கலாம். ஸோ நான் ஒரு பிஸ்னஸ் ஆரம்பிக்கிறேன். ஓகே, என் பேர் ஐஸ்வர்யா. ஸோ நான் அப்படியே என்னோடய பேர்லேயே அந்த பிஸ்னஸை நடத்த முடியாது. ஸோ அந்த பிஸ்னஸ்க்குன்னு ஒரு பேர் கொடுக்கணும். ஸோ நான் ஒரு பொட்டிக் ஆரம்பிக்கிறேன், ஓகே அப்படின்னு வச்சுக்கலாம். ஸோ அதுக்கு நான் ஒரு பேர் வைக்கணும், ஐஸ்வர்யா ஃபேஷன்ஸ் அப்படின்னு ஒரு பேர் வைக்கணும்னு வச்சுக்கலாம். ஸோ அந்த பொட்டிக் விஷயமாக பண்ணுற எல்லா கான்ட்ராக்ட்ஸு, எல்லா டிரான்சாக்ஷனுமே அந்த ஐஸ்வர்யா ஃபேஷன்ஸ் பேரில் தான் நடக்கும். ஓகே, ஸோ அந்த என்டிட்டி ஆர் ஆர்கனைசேஷன் ஒரு செப்பரேட் அண்ட் இண்டிபெண்ட் எக்ஸிஸ்டன்ஸ் கொடுக்குறது. ஓகே, ஸோ அதுதான் என்டிட்டி. ஸோ நான் ஓனர் டிஃப்ரெண்ட், அந்த கம்பெனியோ பிஸ்னஸோ அதுவே வேறு. ஸோ இதை எக்ஸ்பிளைன் பண்ணுறது தான் அக்கௌண்டிங் என்டிட்டி கான்செப்ட்னு சொல்லுவோம். ஸோ இதை அடுத்த சாப்டரில் நம்ம டீட்டெயிலாக பார்க்கலாம். ஸோ எதுக்கு இதை செப்பரேட்டாக பண்ணணும் அப்படின்னா, அப்போ தான் அந்த கம்பெனி அதுக்கான அக்கௌண்டிங்ஸை நம்ம ரெக்கார்ட் பண்ணிக்கலாம். லீகல் இஷ்யூஸ்க்கு யாராவது கம்பெனி மேலே கேஸ் போடணுன்னா கூட அந்த கம்பெனி மேலே தான் போடுவாங்க, தவிர ஓனர் மேலே போட மாட்டாங்க. ஓகே, அதெல்லாம் ஈஸி பண்ணுறதுக்காக தான் செப்பரேட்டாக வச்சுருக்காங்க. அதுக்கு தான் என்டிட்டி ஒரு ஆர்கனைசேஷன் சொல்லுவோம். ஸோ அந்த கம்பெனியோ ஆர்கனைசேஷனோ இதில் எதுவாகவும் இருக்கலாம். சோஷியல் ப்ரொப்ரைட்டர்ஷிப்பாகவும் இருக்கலாம், பார்ட்னர்ஷிப்பாக இருக்கலாம், ஹெச்ஓஎஃபாக இருக்கலாம், கம்பெனியாக இருக்கலாம், எதுவாகவும் இருக்கலாம். ஸோ அதை தான் என்டிட்டி அப்படின்னு சொல்லுவோம். அடுத்து வருது டிரான்சாக்ஷன். இப்போ நான் பிகினிங்லேருந்தே டிரான்சாக்ஷன் இருந்தால் தான் அக்கௌண்ட் பண்ணணும். ஒரு டிரான்சாக்ஷன் நடக்கும்போது அது நம்ம எண்ணுற மாதிரி இருந்தால் நம்ம அதை புக்ஸ் ஆஃப் அக்கௌண்ட்ஸில் எழுதிப்போம் அப்படிலாம் சொல்லிட்டு இருந்தேன் இல்லையா. டிரான்சாக்ஷன்னா என்ன, காசு ஒரு பார்ட்டிக்கு இருந்து இன்னொரு கிட்ட பார்ட்டி மூவ் ஆகுது. ஓகே, பரிமாறிக்கிறாங்க அப்படின்னா அதை தான் டிரான்சாக்ஷன் சொல்லுவோம். இப்போ நான் பர்ச்சேஸ் ஆஃப் கூட்ஸ் வாங்குகிறேன், அப்போ காசு வெளில போகுதா, எனக்கு ரெசீட் வருது, காசு உள்ளே வருதா, நான் கிரெடிட்டாருக்கு கொடுக்குறேன், காசு வெளில போகுதா, ஏதாவது எக்ஸ்பென்சஸ் இன்கர் பண்ணுறேன், அதுக்கும் நான் காசு பே பண்ணுறேன்னா, ஸோ இதெல்லாம் தான் டிரான்சாக்ஷன் அப்படின்னு சொல்லுவோம். அடுத்து அசட் அப்படின்னா ஒரு கம்பெனியோட வெல்த், அதாவது சொத்துன்னு வச்சுக்கலாம். ஓகே, ஸோ இந்த அசட்டில் 2 வகை இருக்குது. ஒன்று நான் கரண்ட் அசட், இன்னொன்று கரண்ட் அசட். ஸோ நான் கரண்ட் அசட்டை லாங் டேர்ம் அசட் அப்படின்னு சொல்லுவாங்க, இன்னொன்று கரண்ட் அசட். எந்த ஒரு அசட் ஒரு வருஷத்துக்குள்ள, ஓகே, அதோட வேல்யூ அதோட பெனிஃபிட் ஒரு வருஷத்துக்குள்ளே தான் இருக்குது அப்படின்னா அதை நம்ம கரண்ட் அசட் அப்படின்னு சொல்லுவோம். ஓகே, ஸோ இப்போ நீங்கள் பேலன்ஸ் ஷீட் பார்த்தீங்க அப்படின்னா அதில் 2 காலம் இருக்கும். ஒன்று அசட் காலம், இன்னொன்று லயபிலிட்டி காலம். ஸோ அந்த அசட்டில் தான் ஃபஸ்ட்டு லாங் டேர்ம் அசட்ஸ்ன்னு சொல்லுவாங்க, இன்னொன்று கரண்ட் அசட்ஸ்ன்னு சொல்லுவாங்க. ஓகே, ஸோ ஒரு வருஷத்துக்குள்ளே பெனிஃபிட் பண்ணுற அசட் எல்லாம் நம்ம கரண்ட் அசட் கீழே எழுதணும். ஒரு வருஷத்துக்கு மேலே கொடுத்தா அதை லாங் டேர்ம் அசட்ஸ் அப்படின்னு நம்ம இங்கே எழுதிக்கலாம். ஸோ கரண்ட் இன்வெஸ்ட்மெண்ட். ஸோ நான் ஒரு கம்பெனி, நான் வேறு விதமாக இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருக்கேன், ஆனால் ஒரு 3 மாதத்துக்கு பண்ணியிருக்கேன், 6 மாதத்துக்கு பண்ணியிருக்கேன் அப்படின்னா அதை கரண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்னு சொல்லுவோம். அதே மாதிரி இன்வென்ட்ரிஸ். ஸோ இப்போ என்னோடய பிஸ்னஸ் ரன் பண்ணுறதுக்கு, என்னோடய டே டு டே பிஸ்னஸை நான் எப்படி நடத்தணும், அதுக்கு தேவையான பொருட்கள் இருக்குது இல்லையா. இப்போ நம்ம பொட்டிக் அப்படின்னா அதுக்கு தேவையான துணி, பட்டன்ஸ், அப்புறம் நூல், ஊசி, இதெல்லாம் தான் என்னோடய இன்வென்ட்ரிஸாக இருக்கும். ஸோ இதெல்லாம் கூட நம்ம ஒரு வருஷத்துக்குள்ளே யூஸ் பண்ணுவோம் இல்லையா. ஸோ அதுதான் கரண்ட் அசட்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ட்ரேட் ரிசீவபிள். இப்போ நான் ஒரு கிரெடிட் சேல்ஸ் பண்ணியிருக்கேன், அதாவது விற்றுருக்கேன் ஒரு கஸ்டமருக்கு, ஆனால் இமீடியட்டாக காசு வாங்கலை, ஒரு மாதம் கழிச்சு கொடுங்க அப்படின்னு சொல்கிறேன், அதுதான் கிரெடிட் சேல்ஸ்ன்னு சொல்லுவோம். அந்த மாதிரி கிரெடிட் சேல்ஸ் அவங்க காசு கொடுக்குற வரைக்கும் நம்ம இங்கே என்ட்ரு பண்ணிக்கணும். ட்ரேட் ரிசீவபிள்ஸ் அதுவுமே ஒரு கரண்ட் அசட் தான். நெக்ஸ்ட்டு கேஷ் அண்ட் கேஷ் ஈக்குவலன்ஸ். ஸோ என்கிட்ட இருக்கிற கேஷ் பணம் என்கிட்ட எவ்வளோ இருக்குது, ஃபிசிக்கல் கேஷ் ப்ளஸ் என்னோடய பேங்க் அக்கௌண்ட்டில், கம்பெனியோட பேங்க் அக்கௌண்ட்டில் எவ்வளோ இருக்குது, இதெல்லாம் இங்கே காட்டணும். கேஷ் ஈக்குவலன்ஸ் அப்படின்னா என்னென்னா, நம்மக்கிட்ட இருக்கிற ஒரு பொருள் டக்குன்னு என்னால் கேஷாக மாற்ற முடியும் அப்படின்னா அதை கேஷ் ஈக்குவலன்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அதையும் இங்கே காட்டணும். அப்புறம் ஷார்ட் டேர்ம் லோன்ஸ் அண்ட் அட்வான்டேஜ்.
அட்வான்சஸ், நான் வந்து யாருக்காவது ஷார்ட் டேர்மில் ஒரு கடன் கொடுத்துருக்கேன் ஆஸ் அ கம்பெனி, இல்லை அட்வான்ஸாக ஏதாவது கொடுத்துருக்கேன் அப்படின்னா அதை வந்து இங்கே காட்டணும். ஓகே, இதுவுமே கரண்ட் அசெட் கீழே தான் வரும். இதெல்லாம் இல்லாமல் இன்னும் வேறு எதுக்காவது இந்த மாதிரி இருக்கிற குணாதிசயங்கள் ஃபீச்சர்ஸ் இருந்ததுன்னா நீங்கள் அதை வந்து கரண்ட் அசெட் கீழே போட்டுக்கலாம். ஓகேவா? நெக்ஸ்ட் இருக்கிறது நான் கரண்ட் அசெட் ஆர் லாங் டேர்ம் அசெட் அப்படின்னு சொல்லிக்கலாம். ஸோ அதில் நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்க போகிறது ஃபிக்ஸ்ட் அசெட்ஸ். ஃபிக்ஸ்ட் அசெட்ஸில் ரெண்டு இருக்குது, டேஞ்சிபிள் அசெட்ஸ் அண்ட் இன்டேஞ்சிபிள் அசெட்ஸ். ஸோ நம்ம எந்த ஒரு அசெட்டை வந்து பார்க்க முடியும், உணர முடியும், ஓகே, தொட முடியும், அதெல்லாம் வந்து டேஞ்சிபிள் அசெட்ஸ்னு சொல்லுவாங்க. இப்போது கம்பெனியோட மஷினரி, ஓகே, கம்பெனியில் யூஸ் பண்ணுற அந்த ஃபர்னிச்சர்ஸு, அப்புறம் கம்பெனியோட லேண்டு, அந்த பில்டிங்கு, இதெல்லாம் வந்து டேஞ்சிபிள் அசெட்ஸ் கீழே வந்துடும். நெக்ஸ்ட்டு இன்டேஞ்சிபிள் அசெட்ஸ். இப்போது நான் ஒரு ஃபார்மக்யூட்டிக்கல் கம்பெனி, அதாவது மருந்து தயாரிக்கிற கம்பெனி. ஸோ நான் வந்து ஒரு ரிசர்ச் பண்ணி ஒரு மருந்து கண்டுபிடிக்கிறேன். ஸோ அது கண்டுபிடிச்சதுக்கப்புறம் அதுக்கான நான் வந்து ஒரு பேட்டன்ட் வாங்கணும். அப்போ தான் அது மற்றவங்க வந்து நான் கண்டுபிடிச்சேன் அப்படின்னு அவங்க சொல்லிக்க முடியாது. ஸோ அது என்னோட பேரில், என்னோட கம்பெனியோட பேரில் வாங்கிட்டுனா அதை பேட்டன்ட்னு சொல்லுவோம். இந்த பேட்டன்ட்டு நீங்கள் வந்து ஃபிசிக்கலாக பார்க்க முடியாது, ஆனால் இதை வந்து கம்பெனிக்கு ஒரு வேல்யூ ஆட் பண்ணும். அதனால தான் இது வந்து இன்டேஞ்சிபிள் அசெட்ஸ். இது மாதிரி காப்பிரைட்ஸ் இருக்குது, ராயல்ட்டிஸ் இருக்குது, அண்ட் குட்வில்னு ஒரு விஷயம் இருக்குது. ஓகே, இப்போது நான் ஒரு கம்பெனி, நான் இன்னொரு கம்பெனியை வந்து வாங்குகிறேன் அப்படின்னா நான் அதுக்கு ஒரு வேலை கொடுக்கணும் அப்படி இல்லையா? ஸோ ஏன்னா அந்த கம்பெனி ஆல்ரெடி வந்து ரன் ஆகிட்டுருக்கு, மார்க்கெட்டில் அதுக்கு ஒரு இடம் இருக்குது, அதுக்குன்னு கஸ்டமர் இருக்குது, இதுக்கெல்லாம் சேர்த்து ஒரு வேலை பேசி நான் கொடுப்பேன், அதுதான் குட்வில். ஓகே, ஸோ இதை வந்து குட்வில் அப்படின்னு சொல்லுவோம். இதுவுமே ஒரு இன்டேஞ்சிபிள் அசெட்ஸ். அதெல்லாம் வந்து நம்ம இங்கே பார்க்கணும். ஸோ நீங்கள் அப்புறமா வந்து இதெல்லாம் எப்படி வேல்யூ பண்ணணும் அப்படிங்கிறதும் நீங்கள் படிப்பீங்க. ஸோ நெக்ஸ்ட் இருக்கிறது கேபிட்டல் ஒர்க் இன் ப்ராக்ரஸ். இப்போது ஒரு கம்பெனி அவங்க வந்து ஒரு பெரிய ப்ராஜெக்ட் எடுத்து பண்ணுறாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ஃபேக்ட்ரி கட்டுறாங்கன்னே வச்சுப்போம். ஸோ அது முடிக்கிறதுக்கே ஒரு வருஷத்துக்கு மேலே ஆகிடும். ஸோ அவங்கக்கிட்ட அந்த கேபிட்டல் லாக் ஆயிருக்கும் இல்லையா? ஸோ அந்த கேபிட்டல் நான் கணக்கில் எப்படி காட்டுறது பேலன்ஸ் ஷீட்டில்? அது நான் வந்து கேபிட்டல் ஒர்க் இன் ப்ராக்ரஸ்னு காட்டலாம். நான் இந்த மாதிரி ஃபேக்ட்ரி கட்டியிருக்கேன், அதில் நான் இவ்வளோ கேபிட்டல் இன்வெஸ்ட் பண்ணியிருக்கேன் அப்படின்னு நீங்கள் வந்து காட்டலாம். நெக்ஸ்ட் வந்து இன்டேஞ்சிபிள் அசெட்ஸ் அண்டர் டெவலப்மெண்ட். ஸோ இந்த மாதிரி பேட்டன்ட், குட்வில், காப்பிரைட்ஸ் இதெல்லாம் வந்து நான் அப்ளை பண்ணியிருக்கேன், வாங்கணும், டைம் ஆகுது, அதுக்கு நான் இவ்வளோ காசு கொடுத்துருக்கேன், பட் இன்னும் வரல அப்படிங்கிறத வந்து இந்த இடத்துல நீங்கள் காட்டலாம். நெக்ஸ்ட் இருக்கிறது நான் கரண்ட் இன்வெஸ்ட்மெண்ட். ஸோ கரண்ட் இன்வெஸ்ட்மெண்ட்டாக என்ன? நான் இன்வெஸ்ட் பண்ண அமௌண்ட் ஒரு வருஷத்துக்குள்ளே என்கிட்ட திருப்பி வந்தால் கரண்ட் இன்வெஸ்ட்மெண்ட். நான் இன்வெஸ்ட் பண்ணது ஒரு வருஷத்துக்கு மேலே என்கிட்ட திருப்பி வரும் அப்படின்னா அது நான் கரண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் ஆர் லாங் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்னு சொல்லுவோம். நெக்ஸ்ட் டிஃபர்ட் டேக்ஸ் அசெட்ஸ். ஸோ இப்போது இந்த வருஷம் எனக்கு ஒரு 5 லட்சம் ரூபாய் டேக்ஸ் கட்டுற மாதிரி வரும் அப்படின்னு நான் வந்து கால்குலேட் பண்ணி கண்டுபிடிச்சிக்கிறேன். ஸோ இதில் அட்வான்ஸ் டேக்ஸ் அப்படின்னு ஒரு விஷயம் நம்ம வந்து டிபார்ட்மெண்ட்டுக்கு பே பண்ணணும். ஸோ ஒரு 60% அட்வான்ஸ் டேக்ஸ் பே பண்ணுறேன், அது வந்து 3 லட்சம். ஸோ இந்த 3 லட்சத்தை நான் இங்கே டிஃபர்ட் டேக்ஸ் அசெட்டில் காட்டுவேன். அதாவது இவ்வளோ டேக்ஸ் நான் ஆல்ரெடி அட்வான்ஸ் டேக்ஸாக கட்டியிருக்கேன் அப்படிங்கிறது இங்கே காட்டுவேன். அதே மாதிரி லாங் டேர்ம் லோன்ஸ் அண்ட் அட்வான்சஸ், ஏதாவது லாங் டேர்ம் லோனாக நான் கொடுத்துருந்தா, அட்வான்ஸ்மெண்ட் பண்ணியிருந்தா, அதை வந்து ஒரு வருஷத்துக்கு மேலே இருக்கிற ஐட்டம்ஸை வந்து இங்கே நான் காட்டுவேன். ஸோ இதை விட்டுட்டு இன்னும் ஏதாவது உங்களுக்கு நான் கரண்ட் அசெட்ஸ், லாங் டேர்ம் அசெட் மாதிரி தோணுச்சு அப்படின்னா அதை வந்து இங்கே நீங்கள் காட்டலாம். நெக்ஸ்ட் இருக்கிறது பேலன்ஸ் ஷீட்ஸோட அசெட் சைட் பார்த்தாச்சு. லைபிலிட்டிஸ் பார்ப்போமா? ஸோ லைபிலிட்டி அப்படின்னா என்ன? சம்திங் அ கம்பெனி ஓஸ், அதாவது கம்பெனி மற்றவங்களுக்கு கொடுக்கணும், பே பண்ணணும், அதுதான் லைபிலிட்டி. ஓகே, இந்த லைபிலிட்டியும் 2 வகை இருக்குது. ஒன்று நான் கரண்ட், இன்னொன்று கரண்ட். ஸோ கரண்ட்னா ஒன்றது ஒரு வருஷத்துக்குள்ளே, லெஸ் தென் a year பே பண்ண வேண்டியதெல்லாம் கரண்ட் லைபிலிட்டிஸ்குள்ளே வந்துடும். அதாவது ஷார்ட் டேர்ம் பாரோயிங்ஸ். ஓகே, நான் வந்து யார்கிட்டையாவது ஒரு 3 மாதத்துக்கோ 6 மாதத்துக்கோ கடன் வாங்கியிருந்தேன் அப்படின்னா அது வந்து கரண்ட் லைபிலிட்டிஸ்க்கு கீழே வரும். அதே மாதிரி ட்ரேட் பேயபிள்ஸ், நான் கிரெடிட் பர்ச்சேஸ் பண்ணியிருந்தேன்னா, இங்கே நான் சொல்கிறதுலாம் ஒரு கம்பெனி. ஓகே, ஸோ கிரெடிட் பர்ச்சேஸ் நான் பண்ணியிருந்தேன், அதாவது பொருள் வாங்கிட்டு அப்புறமா காசு கொடுக்குறேன் அப்படின்னு சொல்கிறது தான் கிரெடிட் பர்ச்சேஸ். ஸோ அதை வந்து ட்ரேட் பேயபிள்ஸ்னு இங்கே நம்ம காட்டணும். அதே மாதிரி அதர் கரண்ட் லைபிலிட்டிஸ், இதெல்லாம் விட்டுட்டு அதர் கரண்ட் லைபிலிட்டிஸ் இருந்தது அப்படின்னா அதை வந்து நீங்கள் இங்கே மென்ஷன் பண்ணலாம். நெக்ஸ்ட் இருக்கிறது ஷார்ட் டேர்ம் ப்ராவிஷன்ஸ். ஸோ
ஒரு கம்பெனிக்கு வந்து நாளைக்கு நமக்கு இந்த செலவு வரப்போகுது, இல்லை இப்படி ஒரு வேறு ஏதாவது ஒரு லாஸ் நடக்க போகுது அப்படின்னா அதுக்காக இன்றைக்கே கொஞ்சம் அமௌண்ட் வந்து ஒதுக்கி வச்சுருவாங்க. அதெல்லாம் ப்ரொவிஷன்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இதுக்கு உதாரணம் என்ன சொல்லலான்னா ப்ரொவிஷன் ஃபார் பேட் டெட்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ பேட் டெட்ஸ் அப்படின்னா அந்த இந்த நான் கொடுத்துக்கிற டெட்டார், அதாவது நான் வந்து கிரெடிட் சேல்ஸ் பண்ணியிருக்கேன், அவங்க எனக்கு கொடுக்கணும், அவங்க கொடுக்கலாம் இல்லை கொடுக்காம போகலாம். ஒருவேளை அவங்க கொடுக்காம போனாங்கன்னா அந்த மாதிரி டெட்ஸை நம்ம பேட் டெட்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அதுக்காக ஒரு அமௌண்ட்டை ஒதுக்கி வைப்போம் ப்ரொவிஷனில். அதுதான் ஷார்ட் டேர்ம் ப்ரொவிஷன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அதெல்லாம் வந்து இங்கே காட்டணும். நெக்ஸ்ட் இருக்கிறது நான் கரண்ட் லைபிலிட்டிஸ். நான் கரண்ட் லைபிலிட்டிஸ் லாங் டேர்ம் பாரோயிங்ஸ். நான் கடன் வந்து ரொம்ப நாளைக்கு ரொம்ப வருஷத்துக்கு நான் வாங்குறேன் அப்படின்னா அது வந்து லாங் டேர்ம் பாரோயிங்ஸில் இங்கே வரும். நெக்ஸ்ட்டு டிஃபர்ட் டேக்ஸ் லைபிலிட்டிஸ். அங்கே நம்ம டிஃபர்ட் டேக்ஸ் அசட்ஸ் பார்த்தோம் இல்லையா. ஸோ என்னோட 5 லட்சம் டேக்ஸ் லைபிலிட்டியில் 3 லட்சம் நான் வந்து அட்வான்ஸ் டேக்ஸாக கட்டிட்டேன், மிச்சம் இருக்கிறது 2 லட்சம். இந்த 2 லட்சத்தை வந்து டிஃபர்ட் டேக்ஸ் லைபிலிட்டிஸில் நம்ம காட்டணும். நெக்ஸ்ட் இருக்கிறது வேறு ஏதாவது லாங் டேர்ம் லைபிலிட்டிஸ் இருந்தாலும் அதில் வந்து கேபிட்டல் கூட சேரும். ஸோ கேபிட்டல் வந்து ஓனருக்கு திருப்பி கொடுக்கணும் ஒரு கம்பெனி இல்லையா. இன்கேஸ் அந்த கம்பெனி மூட போகிறாங்க அப்படின்னா மூடினதுக்கப்புறம் கடைசியாக அதை வந்து ஓனருக்கு திருப்பி கொடுக்கணும். அதே மாதிரி வேறு லாங் டேர்ம் ப்ராவிஷன்ஸ் ஏதாவது பண்ணுறோம் அப்படின்னா இங்கே நம்ம வந்து காட்டுவோம். ஓகேயா. நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது கேபிட்டல் அப்படின்னா என்ன, அதாவது முதலீடு. ஸோ ஒரு ஒருத்தவங்க வந்து பிஸ்னஸ் ஆரம்பிக்கிறாங்க, ஒரு இனிஷியலாக ஒரு முதலீடு போடுவாங்க இல்லையா, அந்த இன்வெஸ்ட்மெண்ட், அதை தான் கேபிட்டல் அப்படின்னு சொல்லுவோம். அதை வச்சு தான் நம்ம வந்து பிஸ்னஸ் ரன் பண்ணணும். ஓகே. ஸோ அது கேபிட்டல். நெக்ஸ்ட் இருக்கிறது சேல்ஸ். சேல்ஸ்னால் என்ன? ஸோ நீங்கள் வந்து ஒரு பிஸ்னஸில் வந்து ஒரு பொருள் வந்து ப்ரொடியூஸ் பண்ணுறீங்க, இல்லை வாங்கி விற்கிறீங்க. ஸோ அந்த பொருள் விற்று உங்களுக்கு வர காசு இருக்கு இல்லையா, அதுதான் சேல்ஸ். அது கேஷ் சேல்ஸாகவும் இருக்கலாம், கிரெடிட் சேல்ஸாகவும் இருக்கலாம். நம்ம விற்ற உடனே நமக்கு காசு வந்துருச்சுன்னா அது கேஷ் சேல்ஸு. இல்லை விற்றுட்டு அவங்க நான் அப்புறம் கொடுக்குறேன்னு சொன்னாங்கன்னா அது வந்து கிரெடிட் சேல்ஸ். நெக்ஸ்ட் இருக்கிறது ரெவென்யூ அண்ட் எக்ஸ்பென்சஸ். ஸோ ரெவென்யூன்னா என்ன? காசு உள்ளே வர்றது தான் ரெவென்யூ. ஓகே. ஸோ இந்த ரெவென்யூ எங்கேருந்து வரலாம்? இப்போ நான் வந்து பொட்டிக் பிஸ்னஸ் பண்ணுறேன். ஸோ நான் வந்து ரெடி பண்ணுற ட்ரெஸ்ஸை வந்து விற்று நான் காசு வாங்கினா அதுதான் என்னோடய ரெவென்யூ. என்னோடய கோர் பிஸ்னஸ்லேருந்து நான் எடுக்கிற காசு. அது இல்லாமல் எனக்கு வேறு இன்ட்ரெஸ்ட் வருது, என்னோடய இன்வெஸ்ட்மெண்ட்ஸ்லேருந்து டிவிடெண்ட்ஸ் வருது, ஓகே, ராயல்ட்டிஸ், ரெண்ட் இதெல்லாம் வருது. மற்றபடியான இதெல்லாம் வந்து ரெவென்யூஸ். இதுவும் ரெவென்யூ கணக்கில் தான் வரும். அதே மாதிரி எக்ஸ்பென்சஸ்னால் செலவு. ஸோ இந்த பிஸ்னஸ் ரன் பண்ணுறதுக்காக நான் என்னென்ன செலவு பண்ணுறேன் இது எல்லாமே நம்ம என்னன்னு சொல்லுவோம்? எக்ஸ்பென்சஸ், செலவுன்னு சொல்லுவோம். அது ரெண்ட்டு, வேஜஸ், டிப்ரிசியேஷன், அப்புறம் எல்லாருக்கும் கொடுக்குற சேலரி, இன்ட்ரெஸ்ட்டு, நம்ம வாங்குகிற பொருளோட காஸ்ட்டு, இது எல்லாமே வந்து எக்ஸ்பென்சஸ். ஸோ இந்த ரெவென்யூவில் எக்ஸ்பென்சஸை கழிச்சிங்கன்னா தான் உங்களுக்கு கம்பெனி ப்ராஃபிட் பண்ணுதா லாஸ் பண்ணுதா அப்படின்னு கண்டுபிடிக்க முடியும். ஓகேவா. நெக்ஸ்ட் ப்ராஃபிட், கெயின். இது ரெண்டுமே கேட்க ஒரே மாதிரியா இருக்குல்ல, பட் இது ரெண்டுத்துக்குமே மீனிங் டிஃப்ரெண்ட். ஸோ என்னோடய கோர் பிஸ்னஸ்லேருந்து நான் என்ன எடுக்கிறேனோ அந்த லாபம் அதுதான் ப்ராஃபிட். ஓகே. இப்போ நான் ஒரு ஷர்ட் விற்கிறேன் அப்படின்னா அந்த ஷர்ட் தைக்கிறதுக்கான நான் என்னென்ன செலவு பண்ணியிருப்பேன், அது துணி காஸ்ட் எவ்வளோ, அந்த லேபர் காஸ்ட் எவ்வளோ கரண்ட் செலவாயிருக்கு, எவ்வளோ பேக்கிங் மெட்டீரியல்ஸ் ஆகிருக்கு, அதெல்லாம் வந்து கனெக்ட் பண்ணி அப்புறம் அந்த ஷர்ட் எவ்வளோத்துக்கு விற்றேன், இது ரெண்டையுமே மைனஸ் பண்ணி வந்த அந்த அமௌண்ட் தான் என்னோட ப்ராஃபிட். இதுவே ஓகேவா. இதுவே இந்த பிஸ்னஸில் நீங்கள் ஹோல்சமாக பார்த்தீங்க அப்படின்னா அந்த ப்ராஃபிட் தான் வந்து ஓனர்ஸை இன்ட்ரெஸ்ட் பண்ணுற ஒரு விஷயம். இன்வெஸ்டர்ஸ்லாம் வந்து அவங்க வந்து இந்த பிஸ்னஸ் ப்ராஃபிட் வருதா, நமக்கு இந்த பிஸ்னஸ்லேருந்து ப்ராஃபிட் வருமானு தான் அவங்க வந்து பார்ப்பாங்க. ஸோ அந்த ப்ராஃபிட் தான் வந்து பிரித்து கொடுத்துருவாங்க. இப்போது இன்னொரு விஷயம் இருக்குது, கெயின். கெயின்னா என்ன? ஸோ கோர் பிஸ்னஸ் இல்லாமல் இப்போ பிஸ்னஸில் வந்து வேறு இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் பண்ணியிருக்கோம், இல்லை வந்து இருக்கிற கொஞ்சம் இடத்த வந்து ரெண்ட் பண்ணியிருக்கோம், அப்படிலாம் வர வந்து இன்கம்மை வந்து கெயின் அப்படின்னு சொல்லுவோம். ஓகே. ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்ஸில் வர அந்த ஒரு லாபத்தை வந்து கெயின் அப்படின்னு தான் சொல்லுவோம். இல்லை ஒரு பொருள் வாங்கியிருக்கேன், அதோட விலை வந்து அதிகமாக இருக்குது, அப்ரிஷியேட் ஆகிருக்குன்னா அதுவுமே வந்து கெயின் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இதுவே வந்து லாஸ். இப்போது எக்ஸ்பென்சஸ் இப்போ இதுவே இந்த ஷர்ட் எக்ஸாம்பிள் பார்த்துட்டிங்க அப்படின்னா நான் வந்து பண்ணுற செலவை விட கம்மி விலைக்கு அந்த ஷர்ட்டை விற்கிறேன் அப்படின்னா அது எனக்கு லாஸ். எக்ஸ்பென்சஸ் ஓவர் எக்ஸஸ் ஆஃப் எக்ஸ்பென்ஸ் ஓவர் இன்கம் வந்து லாஸ்ன்னு சொல்லுவோம். அதே மாதிரி லாஸ் ஆஃப் லூசிங் மணி ஆர் மணிஸ் ஒர்த்.
இப்போ ஏதோ ஃபேக்ட்ரியில் ஒரு ஆக்சிடென்ட் நடக்குது, இல்லை ஒரு திருட்டு நடக்குது, இதையும் வந்து நம்ம வந்து லாஸ் அப்படின்னு தான் சொல்லுவோம். அப்புறம் லாஸ் ஆஃப் சேல் ஆஃப் ஃபிக்ஸட் அசெட், இங்கே கெயின்னு சொல்லுவார், அதோட ஆப்போசிட்டை கூட லாஸ் தான். இப்போ நான் வந்து ஒரு பார்ட் ஆஃப் என்னோட ஃபிக்ஸட் அசெட்டை விற்கிறேன், லாஸில் விற்கிறேன்னா அதையுமே வந்து லாஸ் அப்படின்னு தான் நம்ம சொல்லுவோம். நெக்ஸ்ட் டிஸ்கவுண்ட். டிஸ்கவுண்ட்னா என்ன? உங்களோட சேல் ப்ரைஸ்லேருந்து கம்மி பண்ணி கொடுக்குறது இல்லையா? ஸோ நான் ஒரு பொருள் வாங்க போகும்போதே எனக்கு ஸ்ட்ரெயிட்டாக 10% டிஸ்கவுண்ட் அப்படின்னு கொடுத்தாங்கன்னா நான் அந்த டிஸ்கவுண்ட்டை வாங்கிட்டு மிச்சம் 90% கொடுத்துட்டு வாங்கிட்டு வந்துடுவேன். ஸோ வாங்கும்போது கொடுக்குற டிஸ்கவுண்ட் தான் ட்ரேட் டிஸ்கவுண்ட். ஸோ பிஸ்னஸில் என்ன ஆகும் அப்படின்னா மோஸ்ட் ஆஃப் பண்ணுற பர்ச்சேஸ் எல்லாமே கிரெடிட் பேசிஸில் தான் பண்ணுவோம். முதல்ல வாங்குவோம், ஒரு 2 மாதம் கழித்து பே பண்ணுவோம், ஒரு டைம் கொடுப்பாங்க 2 months. ஒரு வேளை வாங்கினவங்க வந்து ஒரு மாதத்தில் பே பண்ணிட்டாங்க அப்படின்னு வச்சுக்கோங்க. அப்போ என்ன ஆகும்? ஸோ இவங்க வந்து அவங்களுக்கு வந்து சரி சீக்கிரம் கொடுத்துட்டாங்க, ஒரு என்கரேஜ்மெண்ட்டாக ஒரு சின்ன அமௌண்ட் மேபி ஒரு 5% கேஷ் டிஸ்கவுண்ட் கொடுவாங்க. எப்போது? அட் த டைம் ஆஃப் பேமெண்ட். அதை தான் வந்து கேஷ் டிஸ்கவுண்ட் அப்படின்னு சொல்லுவோம். ஓகே, நெக்ஸ்ட் வவுச்சர். ஸோ நம்ம டிரான்சாக்ஷன் சொல்கிறோம் இல்லையா? ஒவ்வொரு டிரான்சாக்ஷனுக்குமே ஒரு சப்போர்ட்டிங் டாக்குமெண்ட் இருக்கும், அதுதான் வவுச்சர். இப்போ வந்து பர்ச்சேஸ் ஆஃப் குட்ஸ் அப்படின்னா கேஷ் மெமோ இருக்கும், கிரெடிட் பர்ச்சேஸ்க்கு இன்வாய்ஸ் இருக்கும், பேமெண்ட்டுக்கு ரெசீட் இருக்கும். ஸோ அதோட ஒரு ஸ்பெசிமென் தான் இங்கே கொடுத்துருக்கேன், நீங்கள் வேணால் வீடியோ பாஸ் பண்ணி பார்த்துக்கோங்க. ஸோ எதுக்கு இந்த வவுச்சர் அப்படின்னா நம்ம ஒரு அமௌண்ட் என்டர் பண்ணுற அமௌண்ட் கரெக்ட் தானா அப்படின்னு தெரியறதுக்கு அந்த அண்டர்லைங் டாக்குமெண்ட் வேணும், ஒரு இன்வாய்ஸோ ரெசீட்டோ. ஸோ நாளை பின்ன நம்ம வந்து ஏதாவது மிஸ்டேக் ஆகிடுச்சுன்னா நம்ம அந்த வவுச்சரை போய் பார்த்து செக் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ voucher is nothing but evidence in support of a transaction. Okay, next goods. goodsனா என்ன? ஸோ எந்த ஒரு பொருள் நான் வந்து விற்கிறதுக்காக செய்கிறேனோ இல்லை வாங்குறேனோ அதுதான் என்னோட goods. ஓகே, ரொம்ப சிம்பிள். மேக்ஸ் இட் ஆர் செல்ஸ் இட், யூ கேன் ஹோல்ட் இட் இன் யுவர் ஹேண்ட்ஸ். goods ஃபிசிக்கலாக பார்க்க முடியணும், தொட முடியணும், அதுதான் goods. நெக்ஸ்ட் drawings அப்படின்னா என்ன? ஸோ ஓனர் வந்து கேபிட்டல் அப்படிங்கிற முதலீடு போட்டிருப்பார் இல்லையா? ஸோ அவருக்கு ஏதோ ஒரு அவசரம், காசு தேவைப்படுது ஒரு பர்சனல் யூஸுக்குன்னா அவர் கம்பெனிலேருந்து எடுப்பார் அவரோட காசை வெளியில். ஸோ எடுக்கும்போது அந்த எடுக்கிறது தான் drawings அப்படின்னு சொன்னோம். the owner has withdrawn the money. ஸோ withdrawal of money யார்? by the owner. எங்கேருந்து? from the business. எதுக்காக? அவரோட பர்சனல் யூஸ்க்காக. ஸோ பிஸ்னஸில் போட்ட காசு பிஸ்னஸ்க்கு யூஸ் பண்ணாமல் வெளியில் எடுத்து அவருக்காக யூஸ் பண்ணுறது தான் drawings அப்படின்னு சொல்லுவோம். இது எங்கே காட்டுவோம் அப்படின்னா பேலன்ஸ் ஷீட்டில் லைபிலிட்டி சைடில் கேபிட்டல்லேருந்து சப்ராக்ட் பண்ணுவோம். ஓகே, நெக்ஸ்ட் கம்ஸ் பர்ச்சேஸ். ஸோ பர்ச்சேஸ்னால் என்ன? ஸோ நான் வந்து ஒரு பொருள் ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்கு எனக்கு சில தேவைப்படும் இல்லையா? இப்போது ஒரு ஷர்ட் தைக்கிறதுக்கு துணி தேவைப்படும், நூல் தேவைப்படும், இதெல்லாம் நான் வாங்கணும். ஸோ இதெல்லாம் வாங்குறது தான் என்னோட பர்ச்சேஸ். இதெல்லாம் 2 விதமாக வாங்கலாம், கிரெடிட் பேசிஸ்லேயும் வாங்கலாம், இல்லைனா கேஷ் பேசிஸ்லேயும் வாங்கலாம். ஸோ நான் வாங்கிட்டு இன்றைக்கி வாங்கிட்டு ஒரு மாதம் கழித்து கொடுக்குறேன் காசு அப்படின்னா அது வந்து கிரெடிட் பர்ச்சேஸ். ஓகே, வாங்கிட்டு உடனே கேஷ் கொடுத்துட்டேன்னா கேஷ் பர்ச்சேஸ். ஓகே, சிம்பிளாக இருக்கா? நெக்ஸ்ட் நம்ம என்ன பார்க்க போகிறோம்? ஸ்டாக். ஸோ நான் வாங்குகிற பொருள் எல்லாமே நான் வந்து கணக்கு வச்சு ஸ்டோர் பண்ணிப்பேன். ஒரேடியாக இன்றைக்கே வாங்கி இன்றைக்கே எல்லாம் நான் தைக்க மாட்டேன். நான் வாங்கி வச்சுட்டு கொஞ்சம் கொஞ்சமாக தைக்க யூஸ் பண்ணிப்பேன் இல்லையா? ஸோ அதில் ஸ்டாக்கில் 3 விதம் இருக்குது. ஸோ நான் வாங்குகிற பொருள் ரா மெட்டீரியலாகவே இருக்குது, இந்த நூல், துணி, அதெல்லாம் ரா மெட்டீரியல். ஸோ அதெல்லாம் ஸ்டாக், ரா மெட்டீரியல், ஸ்டாக் இன் த ஃபார்ம் ஆஃப் ரா மெட்டீரியல் அப்படின்னு சொல்லுவோம். இல்லை நான் எடுத்து தைக்க ஆரம்பிச்சிட்டேன், ஆனால் பாதி வழியில் தான் தைச்சிருக்கேன், இன்னும் ஃபுல்லாக முடிக்கலை, ரெடி பண்ணலை, என்னோட ஐட்டம் பாதி வேலையில் தான் இருக்குன்னா அதுதான் ஒர்க் இன் ப்ராக்ரஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அதேமே ஸ்டாக் அண்டர் ஒர்க் இன் ப்ராக்ரஸ் அப்படின்னு சொல்கிறேன். ஸோ நான் ரெடி பண்ணி எல்லாமே பேக் பண்ணி ரெடியாக இருக்கேன், என்னோட ஐட்டம்ஸ் சேலுக்கான இன்னும் சேல் ஆகலை, ஸோ அது ஸ்டாக் அண்டர் ஃபினிஷ் குட்ஸ் அப்படின்னு வரும். ஓகே, ஸோ ஸ்டாக் இஸ் அ ஸ்டோர் ஆஃப் குட்ஸ் அ பிஸ்னஸ் ஹோல்ஸ் ஃபார் த பர்பஸ் ஆஃப் செல்லிங். விற்கிறதுக்காக என்னென்ன இருக்கோ அதுதான் வந்து ஸ்டாக்குன்னு சொல்லுவோம். ஸோ அந்த அக்கௌண்டிங் பீரியடில் எண்டில் க்ளோசிங் ஸ்டாக் அப்படின்னு கனெக்ட் பண்ணிப்பாங்க. ஓகே, ஸோ அதுதான் வந்து அடுத்த அக்கௌண்ட் பீரியடுக்கு ஓப்பனிங் ஸ்டாக்காகவும் இருக்கும். அதுக்கப்புறம் கணக்கு வச்சுப்பாங்க, எவ்வளோ யூஸ் பண்ணுறாங்க, எவ்வளோ சேல் ஆகுது, மிச்சம் எவ்வளோ இருக்குது, அதுதான் வந்து ஸ்டாக்குன்னு சொல்கிற விஷயம். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது டெட்டார்ஸ் அண்ட் கிரெடிட்டார்ஸ். ஸோ நம்ம பிகினிங்லேருந்து பார்க்குறோம், டெட்டார், கிரெடிட்டார், யார் இவங்க? ஸோ டெட்டார் ஆர் பீப்புள் ஹூ ஓ யூ மணி. யார் நமக்கு காசு கொடுக்கணுமோ, யார் அந்த பிஸ்னஸுக்கு காசு கொடுக்கணுமோ அவங்க தான் டெட்டார். இப்போ நான் கிரெடிட் சேல்ஸ் பண்ணால் நான் என் பொருளை விற்றுட்டேன், ஆனால் நாளைக்கு அவங்க எனக்கு காசு கொடுக்கணும், அவங்க தான் வந்து நம்மளோட டெட்டார்ஸ். ஸோ யூ சோல்ட் டு தெம் ஆன் கிரெடிட். அவங்ககிட்ட நமக்கு என்ன வரும்? காசு வரும்.
இது நம்ம எங்கே காட்டுவோம், பேலன்ஸ் ஷீட்டோட அசட் சைடில் காட்டுவோம். சரிங்களா. நெக்ஸ்ட் இருக்கிறது வந்து கிரெடிட்டர்ஸ். ஸோ கிரெடிட்டர்ஸ் யாருன்னா நம்ம காசு கொடுக்க வேண்டியவங்க. கரெக்ட். நான் கிரெடிட் பர்ச்சேஸ் பண்ணியிருக்கேன், ஸோ நான் உங்களுக்கு சொல்கிறேன், எனக்கு 2 மாதம் கிரெடிட் பீரியட் டைம் கொடுங்க, நான் கொடுக்குறேன். ஸோ அவங்களாம் தான் வந்து நம்மளோட கிரெடிட்டர்ஸ். ஸோ 2 மாதத்துக்குள்ளே நான் உங்களுக்கு காசு கொடுக்கணும். ஓகே, தே சப்ளை டு யூ ஆன் கிரெடிட், யூ வில் பே மணி. எங்கே காட்டுவோம் கிரெடிட்டர்ஸ், நம்ம வந்து லைபிலிட்டி சைடில் கரண்ட் லைபிலிட்டிஸுக்கு கீழே காட்டுவோம். ஓகே, இப்போ நம்ம டெஸ்ட் யுவர் செல்ஃப் ப்ராப்ளம் பார்க்கலாமா. ஓகே, இதுதான் ப்ராப்ளம் உங்கள் புக்கில் இருக்கிறது, படிச்சுட்டு வரலாமா. Mr. Sunrise started a business of buying and selling a stationery with 5 lakh. ஸோ சன்ரைஸுங்கிறவர் ஒரு பிஸ்னஸ் ஆரம்பிக்கிறாரு. என்ன பிஸ்னஸ் பண்ணணுன்னு இருக்காரு, ஸ்டேஷ்னரி ஐட்டமு வாங்கிறது விற்கிறது. ஓகே, ஸோ அதுக்கு அவர் எவ்வளோ முதலீடு போடுறாரு, கேபிட்டல் 5 லட்சம் as initial investment. So of which he paid 1 lakh of furniture. ஸோ அந்த 5 லட்சத்தில் 1 லட்சம் செலவு பண்ணி அவர் ஃபர்னிச்சர் வாங்குறாரு. அதுதான் அவரோட அசட். ஓகே, படிக்க படிக்க அப்படியே நீங்கள் வந்து என்னென்ன அப்படின்னு மார்க் பண்ணிட்டே வந்தீங்கன்னா ஆன்சர் பண்ணும்போது ரொம்ப ஈஸியாக இருக்கும். 2 lakh ஃபார் பையிங் ஸ்டேஷ்னரி ஐட்டம்ஸ், அதான் அவரோட குட்ஸ் இல்லையா, ஸ்டாக்கு. ஸோ 2 lakh கொடுத்து ஸ்டேஷ்னரி ஐட்டம்ஸ் வாங்குறாரு. அப்புறம் ஹி எம்ப்ளாய்டு சேல்ஸ் பர்சன் அண்ட் கிளர்க். சேல்ஸ் பர்சனையும் கிளர்க்கையும் எம்ப்ளாய் பண்ணுறாரு. அவங்களுக்கு அட் த எண்ட் ஆஃப் த மந்த் ஹி பெய்ட் 5,000 சேலரியும் கொடுக்குறாரு. ஸோ அவுட் ஆஃப் த ஸ்டேஷ்னரி பாட் ஹி சோல்ட் சம் ஆஃப் த ஸ்டேஷ்னரி ஃபார் 1,50,000 ஃபார் கேஷ். ஸோ என்ன ஸ்டேஷ்னரி வாங்கியிருக்காரோ அதில் வந்து 1,50,000 கேஷுக்கு கொடுக்குறாரு, கேஷுக்கு விற்கிறாரு. ஓகே, அண்ட் தி அதர் ஸ்டேஷ்னரி 1 lakh ஆன் கிரெடிட் பேசிஸ் டு மிஸ்டர் ரவி. ஸோ இங்கே கிளியராக கேஷ் சேல்ஸ் எவ்வளோ, கிரெடிட் சேல்ஸ் எவ்வளோன்னு மென்ஷன் பண்ணிட்டாங்க. இன்கேஸ் அவங்க வந்து கேஷுங்கிற வேர்டு கொடுக்குற சோல் டு மிஸ்டர் ரவி அப்படின்னு பிளெயினாக கொடுத்துட்டாங்கன்னா அதை வந்து நம்ம கிரெடிட் சேல்ஸ்ன்னு தான் எடுத்துக்கணும். நெக்ஸ்ட், சப்சிக்வெண்ட்லி ஹி பாட் ஸ்டேஷ்னரி ஐட்டம்ஸ் ஆஃப் 1,50,000 ஃப்ரம் மிஸ்டர் பீஸ். ஸோ மிஸ்டர் பீஸ் கிட்டேருந்து கிரெடிட் பர்ச்சேஸ் பண்ணுறாரு எவ்வளோ, 1,50,000க்கு. ஸோ இந்த ஃபர்ஸ்ட் வீக் ஆஃப் த நெக்ஸ்ட் மந்த் there was a fire accident and he lost 30,000 worth stationery. ஸோ ஒரு ஃபயர் ஆக்சிடென்ட் நடக்குது, 30,000 worth பொருள் வந்து அவருக்கு வந்து நஷ்டமாயிடுது. ஸோ இது வந்து லாஸ். சரிங்களா. அப்புறம் a part of the machinery which cost 40,000 was sold for 45,000 இருக்குது. ஸோ ஒரு மெஷினரி வந்து 40,000 worth அதோட காஸ்ட் ப்ரைஸ் வந்து 45,000க்கு விற்கிறார். ஸோ 5,000 ரூபாய் அவருக்கு என்னது, கெயின், ப்ராஃபிட் கிடையாது, இது வந்து கெயின். ஓகே, இப்போ நம்ம ஆன்சர் பண்ணிகிட்டே போகலாமா. ஃபர்ஸ்ட் கொஸ்டின் என்ன, வாட் இஸ் தி அமௌண்ட் ஆஃப் கேபிட்டல் இன் விச் மிஸ்டர் சன்ரைஸ் ஸ்டார்டட் த பிஸ்னஸ். எவ்வளோக்கு ஆரம்பித்தார், 5 லட்சம். ஓகே, ஸோ 5 லட்சம், 5 lakhs will be the answer. ஸோ இங்கே வந்து ருபீஸு டாலர்ஸ்னு எந்த கரன்சி இண்டிகேஷனும் கொடுக்கல. ஸோ நான் எங்கேயும் எதுவுமே போடலை. இன்கேஸ் கொஸ்டினில் கொடுத்துருந்தாங்க அப்படின்னா நீங்கள் ஆன்சரில் கட்டாயமாக அதை மென்ஷன் பண்ணணும், இல்லைன்னா மார்க் குறைச்சிருவாங்க. ஓகே, நெக்ஸ்ட் அதுக்கு வந்து சாரி, வாட் இஸ் த ஃபிக்ஸட் அசட் ஹி பாட். என்ன வாங்கினார் அவர், ஃபர்னிச்சர் வாங்கினார் இல்லையா. எவ்வளோத்துக்கு வாங்கினார் ஃபர்னிச்சரு, 1 lakh வாங்கினார். தேர்ட் ஒன், வாட் இஸ் த வேல்யூ ஆஃப் குட்ஸ் பர்ச்சேஸ்ட். குட்ஸ் வாங்கியிருக்காரு, எவ்வளோ வாங்கியிருக்காரு, 2 lakhs வாங்கியிருக்காரு. இங்கே இருக்கு பாருங்க, 2 lakhs ஃபார் பையிங் ஸ்டேஷ்னரி ஐட்டம்ஸ். ஸோ 2 lakhs. Fourth one, who is the creditor and state the amount payable to him. ஸோ யார் இங்கே கிரெடிட்டார், இங்கே கிளியராக மென்ஷன் பண்ணியிருக்கு. மிஸ்டர் பீஸ் கிட்டேருந்து 1,50,000 worth குட்ஸ் வாங்கியிருக்கார். ஸோ மிஸ்டர் பீஸ் தான் வந்து கிரெடிட்டார். எவ்வளோ கொடுக்கணும் அவருக்கு, 1,50,000. சரிங்களா. நெக்ஸ்ட் ஃபிஃப்த் கொஸ்டின், வாட் ஆர் தி எக்ஸ்பென்சஸ். என்னென்ன செலவு பண்ணியிருக்காரு, சேலரிஸ் கொடுத்துருக்காரு 5,000 ரூபாய். இங்கே இருக்குது பாருங்கள். ஸோ he has given salary, எவ்வளோ கொடுத்துருக்காரு, 5,000. சரியா. நெக்ஸ்ட் சிக்ஸ்த், வாட் இஸ் த கெயின் he earned. என்ன லாபம் சம்பாதிச்சாரு, கெயின். மிஷினரி விற்றாரு, அதில் அவருக்கு 5,000 ரூபாய் கெயின். சரிங்களா. நெக்ஸ்ட் இருக்கிறது, வாட் இஸ் த லாஸ் ஹி இன்கர்ட். என்ன அவருக்கு நஷ்டமாச்சு, ஃபயர் ஆக்சிடென்ட் ஆச்சாங்க, 30,000 ரூபாய் நஷ்டமாச்சு இல்லையா.
அதுதான் லாஸ். நெக்ஸ்ட்டு who is the debtor, what is the amount receivable from him. ஸோ இங்கே யார் டெட்டாரு, யாருக்கு நம்ம கிரெடிட் சேல்ஸ் பண்ணுமோ அவங்க தான் நம்ம டெட்டார். இங்கே இருக்குல்ல 1 lakh ஆன் கிரெடிட் பேசிஸ் சேல்ஸ் பண்ணியிருக்கார் யார், மிஸ்டர் ரவி. ஸோ மிஸ்டர் ரவி தான் நம்மளோட டெட்டார். எவ்வளோ கொடுக்கணும், அவர் நமக்கு 1 lakh rupees கொடுக்கணும், அதாவது மிஸ்டர் சன்ரைஸ்க்கு மிஸ்டர் ரவி கொடுக்கணும். நெக்ஸ்ட்டு what is the total amount of expenses and losses incurred. So 5000 ரூபாய் salary expense ஆச்சா, ப்ளஸ் லாஸ் எவ்வளோ 30000 ரூபாய் ஃபயர் ஆக்சிடெண்ட்டில் போச்சு. ஸோ ரெண்டுமே டோட்டலு 35000 ரூபாய். ஓகேவா. நெக்ஸ்ட் 10th question. Determine if the following are assets, liabilities, revenues, expenses or none of these. ஸோ இங்கே கொஞ்சம் ஐட்டம்ஸ் கொடுத்துருக்காங்க, அது வந்து அசர்ட்டாக வருமா, லைபிலிட்டியாக வருமா, ரெவென்யூவா, எக்ஸ்பென்சஸா இல்லை நன் ஆஃப் தீஸா அப்படின்னு கேட்குறாங்க. நன் ஆஃப் தீஸ் நான் எழுதவே இல்லை. ஓகே. ஸோ ஃபர்ஸ்ட் என்ன இருக்கீங்க, சேலரி சேல்ஸ் இருக்குது. ஸோ சேல்ஸ்னால் காசு உள்ளே வரும், விச் இஸ் ரெவென்யூ. ஸோ நம்ம அதை இங்கே எழுதிக்கலாம். நெக்ஸ்ட் இருக்கிறது டெட்டார்ஸ். ஸோ டெட்டார்ஸ் யார், நமக்கு காசு கொடுக்க வேண்டியவங்க. ஸோ கரண்ட் அசர்ட் சைடில் வரும். ஸோ அசர்ட் சைடில் வரும் டெட்டார்ஸ். ஓகே. நெக்ஸ்ட் இருக்கிறது கிரெடிட்டார்ஸ். கிரெடிட்டார்ஸ்னால் நம்ம யாருக்கு காசு கொடுக்கணுமோ அவங்க தான் கிரெடிட்டார்ஸ், அது லைபிலிட்டி சைடில் வரும். ஓகே. நெக்ஸ்ட் இருக்கிறது சேலரி டு மேனேஜர். சேலரி வந்து எக்ஸ்பென்சஸ், ஸோ எக்ஸ்பெண்டிச்சரில் வரும். நெக்ஸ்ட் இருக்கிறது டிஸ்கவுண்ட் ஆன் டு டெட்டார்ஸ். ஸோ அதுவுமே வந்து எக்ஸ்பெண்டிச்சர் தான், டிஸ்கவுண்ட் கொடுக்குறோம் இல்லையா, நமக்கு அது செலவு. ட்ராயிங்ஸ். ஸோ ட்ராயிங்ஸ் வந்து ஓனர் கேபிட்டல்லேருந்து எடுக்கிறது, ஸோ அது லைபிலிட்டிஸில் வரும், கேபிட்டல்லேருந்து சப்ராக்ட் பண்ணணும். ஓகே. ஸோ இதோட ஃபஸ்ட் லெசன் முடியுது. டெக்ஸ்ட் புக்கை நல்லா படிங்க, ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க, திரும்ப திரும்ப படிங்க, நிறைய விஷயம் புரியும். சிம்பிளாக தான் இருக்குது, போக போக தான் காம்ப்ளிகேட் ஆகும். இதே வீடியோ இங்கிலீஷ் எக்ஸ்ப்ளனேஷன்லேயும் இருக்குது, லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். ஏதாவது டவுட் இருந்ததுன்னா கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷனில் மென்ஷன் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள், சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ, பாய்.